சமயம் பீர்பாலோட புத்தி கூர்மையை சோதிக்க நினைச்சார் காபூல் அரசர். ஒரு குடம் அதிசயம் அனுப்புவோம் அப்படின்னு அக்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஒரு குடம் அதிசயமா? எப்படி? பீர்பாலிடம் கடிதத்தை காமிச்சார் அக்பர். அரசே கவலைப்படாதீங்க, 3 மாசத்துக்குள்ள அனுப்புறேன்னு பதில் போடுங்கன்னார் பீர்பால். அப்படியே செஞ்சார் அக்பர். பீர்பால் வீட்டுக்கு போனார். ஒரு மண்பானையை எடுத்து தோட்டத்தில் இருந்த பூசணி கொடியிலிருந்து பூசணி பிஞ்ச கொடியோட குடத்துக்குள்ள வச்சு சுத்திலும் வைக்கோல் வச்சு குடத்தை மூடிட்டார். நாளாக பூசணி பிஞ்சு குடத்துக்குள்ள வளர்ந்தது. குடம் நிறைஞ்சு போற அளவுக்கு பெருத்து போச்சு. இப்போ பூசணிக்காயை தவிர கொடி காம்பு எல்லாத்தையும் கத்தரிச்சு எடுத்துட்டார். அக்பர்கிட்ட கொண்டு போய் காமிச்சார். அக்பருக்கு ஒரே ஆச்சரியம். குடத்தோட வாயோ சின்னது, அதில் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் எப்படி வந்ததுன்னு கேட்டார். விளக்கம் சொன்னார் பீர்பால். இப்போ இந்த குடத்தை காபூல் அரசருக்கு அனுப்புங்கன்னார். அனுப்பினார் அக்பர். ஒரு குடம் அதிசயம் கிடைச்சது காபூல் அரசருக்கு. ஆனால் அது வந்த விதம் எப்படின்னு தான் புரியல. உடனே நேரடியாக புறப்பட்டு வந்து அக்பரை சந்திச்சார். பீர்பால் கிட்ட விவரம் கேட்டார். பீர்பாலை மனசார பாராட்டினார்.